ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம் சத்தமா. ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். 27ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வேதத்தில் அவ்வளோ இருக்கிறது, அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது, அவ்வளவு நமக்கு தேவையான உடைமைகள் அங்கே இருக்கிறது. பெரிய பெரிய பொக்கிஷங்களெல்லாம் வேதத்திலே மறைந்து இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் எடுக்க வேண்டும். வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் ஒரு முத்து. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே. ஏற்கனவே நமக்கு தெரியும், பாபிலோனின் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி என்று 3 விதமாக பிரித்து எடுக்கலாம். நிறைய பேர் பாபிலோனின் குமாரத்தியாக இருக்கிறார்கள். பெயர் மட்டும் கிறிஸ்தவருடைய பெயர் வச்சிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை பாபிலோனை போலத்தான் இருக்கும். பாபிலோன் என்றாலே குழப்பமானது. ஸோ அந்த பாபிலோன் போலவே உலகம் பாபிலோன், பாவத்தோடு கூட உள்ள விக்கிரகாராதனை. பாபிலோனில் என்னெல்லாம் செய்யப்பட்டது பார்த்தீங்களா? அரண்மனையிலே மதுபானம், கர்த்தருடைய ஆலய பாத்திரங்களை திருடி கொண்டு வந்து, கொள்ளையடித்து கொண்டு வந்து அதிலே மதுபானத்தை ஊற்றி தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய பாத்திரத்தையும் அசுசிப்படுத்தின பாபிலோன். வேதத்தில் முழு பைபிளில் நீங்கள் படிக்கிறோம், சில இஸ்ரவேலை தவிர மீதி சில முக்கியமான ஜனக்கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் தேவ ஜனத்துக்கு எதிரி. அது பழைய ஏற்பாட்டோடு முடியவில்லை, புதிய ஏற்பாட்டிலையும் தொடருகிறது. நம்ம எல்லாரும் எகிப்தை குறித்து ரொம்ப பேசுவோம். எகிப்து தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தின ஒரு தேசம், ஒரு குறிப்பிட்ட இன மக்கள். அதான் எகிப்தியரை ஆண்டவர் செங்கடலிலே மூழ்கடித்து அழித்து போட்டார். எகிப்தியரின் கையிலிருந்து தேவ ஜனங்களை விடுவித்தார். இப்படியெல்லாம் நாம் பேசுவது உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் எகிப்தியர்கள் வருவது உண்டு. அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைப்பார்கள். அவர்கள் பாவத்துக்கு நம்மை, குறிப்பிட்ட பாவங்களுக்கு நம்மை அடிமையாக்கி அங்கேயே கட்டி போட்டு அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையே வராது என்ற எண்ணத்தை நமக்குள்ளே நன்றாய் கொடுத்து வைத்திருக்கிற எகிப்து என்கிற அந்த ஆவி, இன்றைக்கும் அந்த ஆவி இருக்கிறது. அதுபோலத்தான் கிதியோன் மீதியானியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான். மீதியானியர்கள் தேவ ஜனத்துக்கு பெரிய ஒரு சவாலாக அன்றைக்கு எழும்பினார்கள். இந்த மீதியானியர்கள் அவர்கள் தேவ ஜனத்தை, மனிதர்களை பணம் கொடுத்து வாங்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். பணத்துக்கு அடிமைகளை வாங்கினார்கள், விளைச்சல்களை கெடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வார்கோதுமையை விதைத்திருப்பார்கள். மீதியானியர்கள் வந்து அந்த வார்கோதுமையை, விளைச்சலை அழித்து விடுவார்கள். இந்த மாதிரி மீதியானியர்கள் அன்றைக்கு கிதியோனுடைய காலத்திலே இருந்தார்கள். இன்றைக்கும் அந்த மீதியானியரின் ஆவி இருக்கிறது. நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச அந்த விளைச்சலை அவன் அழிச்சிருவான். ஒரு வியாதி கொடுத்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அழிச்சிருவான். இது வந்து மீதியாரின் ஆவி. அது குறித்து நான் நிறைய பேசலாம். இதே போல் தாவீதினுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தியர்கள் அடிக்கடி வந்து அவர்களை தொல்லைப்படுத்தினார். பெலிஸ்தியர்களை ஏராளமான யுத்தங்களிலே தாவீது ஜெயித்து விடுவான். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆரம்ப யுத்தத்திலே கோலியாத் என்ற பெலிஸ்தியன் வந்தது முதல் தொடர்ந்து பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். யுத்தம் அவனை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் யுத்தத்துக்கு அவனை பழக்குவித்தார். அவன் விரல்களை போருக்கு படிப்பித்த கண்மலையாகிய கர்த்தர் என்று 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார். ஆகவே பெலிஸ்தியர்களும் அன்றைக்கு தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் என்றால் மாம்ச பலத்தை அது காட்டுகிறது. நம்முடைய சுயமும் நம்முடைய மாம்ச பலமும் பெலிஸ்தியர்களைப் போல நீங்கள் என்னதான் உபவாசித்து ஜெபித்து
சுயம் சாம்பலாகட்டும் என்று கதறி அழுது ஜெபித்த பின்னரும் அந்த சுயம் திரும்பவும் வரும். அது சோர்ந்து போகாமல் வந்த பெலிஸ்தியனுடைய ஆவி அந்த சுயத்தை கொல்லுவதற்கு அடிக்கடி கல்வாரிக்கு போக வேண்டும். அடிக்கடி இயேசுவின் பாடுகளை, அவர் பாடு மரணத்தை தியானிக்க வேண்டும். அவர் பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், அமர்ந்து தியானிக்க வேண்டும். கல்வாரி பாடல்களை பாடிக்கொண்டே தான் சுயம் சாகிற ஒரே இடம் அந்த கல்வாரி தான், கொல்கதா மேடு. இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்டார். அதுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, நம்முடைய டோட்டலும் தண்ணிக்குள்ளே மூழ்கப்படுகிறது, கம்ப்ளீட்டாக மரித்து போகிறது என்பதாக கருதுகிறோம். ஆனால் சுயம் மட்டும் மரிக்காமல் வரும். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடும் நம்முடைய சுயம் உள்ள நிற்கும். அது அடிக்கடி கொல்லணும், அடிக்கடி சாம்பலாக்கணும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் என்று நடராஜ முதலியார் பாட்டு பாடினார். அருமையானவர்களை, சுயம் சாம்பலாக வேண்டும் என்று எல்லா பரிசுத்தவான்களும் விரும்பினார்கள். ஏன்னா சுயம்தான் கிருபைக்கு எதிராக நிற்கும், சுயம் நம்முடைய மகிமைக்கு எதிராக நிற்கும், சுயம் நாம் கர்த்தருக்காக ஷைன் பண்ணாமல் தடுத்துக்கிட்டே இருப்போம். சுயம் நமக்குள்ளே இருந்து வந்து நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்றார். தன் சுயத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்ல, என் மாம்ச இச்சைகளை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஐ எம் பீன் crucified on the cross. நம்ம சுயம் அதான் பெலிஸ்தியரின் ஆவி. இது போக அந்தந்த கட்டத்தில், அந்தந்த காலத்தில், இப்போ தானியேலுடைய காலத்தில் பாபிலோனியர்கள் வந்தார். அவர்கள் தேவாலயத்தை இடித்து தள்ளி அங்கே இருக்கிற பொன்னையும் பொற்பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போனதும் அல்ல, மட்டுமல்ல, பொற்பாத்திரம் போல இருந்த அநேக பல கனவான்கள், கல்வியில் நிபுணர்கள், திறமசாலிகள், அழகில் சிறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போய் அரண்மனையிலே அவர்களை வேலை வாங்கினார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, அவர்கள் அரண்மனையிலே வேலை செய்ய வேண்டும், அதற்காக அவர்கள் தயாரிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் தான் தானியேல். அப்படிப்பட்ட ஒருவர்கள் தான் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவரெல்லாம் அரண்மனையிலே வேலை செய்வது அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அப்படி ஆக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் யாருடையது? பாபிலோனுடைய ஆவி. நீ கனவானாக இருக்கலாம், அறிவுள்ளவனாக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், ரொம்ப சௌந்தரியமானாக இருக்கலாம், அதையெல்லாம் தவறாக பயன்படுத்துறதுக்கு உன்னை தூண்டுகிறவனே பாபிலோனின் ஆவி. உனக்கு அறிவை கொடுத்தது கர்த்தர், ஆனால் அதை கர்த்தர் கொடுத்த அறிவு என்று உன்னை மறக்க வைத்து அந்த அறிவை அவன் எடுத்து தவறுகளை செய்வதற்கு, அக்கிரமங்களை செய்வதற்கு அதை பயன்படுத்துவான். பாபிலோனின் ஆவி உன் அழகை தவறாய் பயன்படுத்துவான். அநேகர் தங்கள் அழகை நம்பி வீணாய் போனார்கள். வேதம் சொல்லுகிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ உன் அழகை நம்பி சோரம் போனாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அறிவு, அழகு, திறமை இதெல்லாம் தேவன் உனக்கு கொடுத்திருந்தாலும் அதை பாபிலோனியர்கள் சிறை எடுத்து கொண்டு போவார்கள். ஆகவே இன்றைக்கு உன் அறிவு இயேசுவுடைய கையில் இல்லை, அது பிசாசின் கையில், பாபிலோனியன் கையில் இருக்குது. நீ மனம் திரும்பினால் அந்த அறிவை மீட்ட கொடுப்பார். ஆனால் அறிவெல்லாம் பாபிலோனியர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இயேசுவுக்கு அந்த அறிவு பயன்படலை. அவங்கள்ட்ட இருக்கிறதான திறமைகள் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்கு பயன்படலை. ஏதோ மிஷனரிகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த இவ்வளோண்டு காசை தூக்கி போட்டுட்டு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இஷ்டத்துக்கு. அப்படி இருக்கக்கூடாது. பாபிலோனியர் கையிலிருந்து திருநெல்வேலியை மீட்கணும். அதுக்காகத்தான் உபவாசங்கள், ஜபங்கள். இதை விசுவாசிகள் எல்லாரும் மனதில் வைங்க. திருநெல்வேலியை பாபிலோனியர்கள் பிடித்திருக்கிறாங்க. அவங்க திறமை, அறிவு, அழகு, அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் பாபிலோனியர் கையில் இருக்குது. அது தேவராஜ்யத்துக்கு இல்லை. திரும்பி வரணும்.
காலம் வரும், கர்த்தர் திரும்பி வர வைப்பார். அப்போது எகிப்தியர், மீதியானியர், பெலிஸ்தியர், பாபிலோனியர், அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தான் அசீரியர்களும் வந்தாங்க. சீரியர்கள் வேறு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், எலியாவின் காலத்தில் சீரியர்கள் படையெடுத்து வந்தார். பின்பு அசீரியர்கள் கடைசியில் வந்தார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 10 கோத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனது இந்த அசீரியர்கள். அவங்கள் அங்கே சிதறண்டு போனார்கள். ஆனால் யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் ஒன்றா இருந்தார்கள். இவர்கள் 2 சேர்ந்து யூதா கோத்திரம் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களோடு கர்த்தர் இருந்தார். அந்த யூதா கோத்திரத்திலே தாவீது இருந்தார். பின்பு அதில் நல்ல ராஜாக்கள் வந்தார்கள். அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவர்களை கர்த்தர் காப்பாற்றி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் அசீரியர்களை கூட தோற்கடித்தார். சீரியர்கள் ஒரு நாள் படையெடுத்து வந்து சமாரியாவை சூழ்ந்து கொண்டு முற்றுகை போட்ட போது கர்த்தர் செய்தது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இரைச்சலை கட்டளையிட்டார். யுத்த இரைச்சல். அந்த சவுண்டு கேட்ட உடனே நிறைய படைகள் வந்து தங்களை தாக்குகிற மாதிரி ஒரு பிரமை எதிரிகளுக்கு. அவள் அத்தனை பேரும் ஐயோ, சமாரியா ராஜா மற்ற ராஜாக்களை தனக்கு உதவியாக அழைத்து அவர்கள் புறப்பட்டு வந்துவிட்டார்கள் என்று பயந்து இருட்டு முடியும் முன்னாலே, விடியற்காலை வரும் முன்பாகவே தங்கள் தெய்வங்களெல்லாம் தூக்கி வீசிவிட்டு ஓடிப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இரைச்சல், ஒரு சவுண்டு. நான் எப்போவுமே நம்புவேன், கடைசி காலத்தில் ஒரு இரைச்சல். அது பெந்தேகோஸ்தே இரைச்சல், அது ஆவியானவருடைய நிறைவின் இரைச்சல். அது பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு இரைச்சல். அது உண்டாகணும். பரிசுத்தாவின் இரைச்சல் உண்டாகும்போது இந்த சீரியர்கள் எல்லாரும் ஓடிப்போய் விடுவார்கள். பரிசுத்தாவி இறங்கும்போது தான் இந்த ஜாதிகளெல்லாம், இந்த ஆவிகளெல்லாம் ஓடும். அதான் அபிஷேகம் பெற்ற சபைகள் தான் நமக்கு தேவை. பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இந்த விதமான அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தன நுகங்களை நீங்கள் உடைத்து போட்டு வெளியே வருவீர்கள். அதனால தான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது ஏசாயாவிலே, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இது எப்படி என்றால், the yoke shall be broken by the anointing. அதுதான் ஆங்கில புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தமிழில் கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷனுடைய சின்ன மாற்றம் இருக்கிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், நம்மேல் வருகிற அபிஷேகம் சகல நுகங்களையும் முறித்து போடும். அசீரியனுடைய நுகத்தை நம்ம மேலே வர்ற அபிஷேகம் முறித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1078ஆம் பக்கம். மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சேர்ந்து வாசியுங்கள். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷர்கள் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இந்த அசீரியன் வருவான், அவன் நம்முடைய அரண்மனைகளை மிதிப்பான். என்னன்னா அவன் மதிப்பான்னு அர்த்தம். அசீரியன் சபைகளை மிதிப்பான் என்றால் சபைகளை அவன் அவமதிப்பான். இந்த பெந்தேகோஸ்தே சபை, ஆவிக்குரிய சபை, ஃபுல் காஸ்பல் சர்ச், வல்லமையான சபை, சுவிசேஷ ஊழியத்திலே வைராக்கியம் கொண்ட சபை, இயேசு மேல் பக்தி வைராக்கியம் கொண்ட சபை, பரிசுத்தாவினால் நிரம்பி வழியும் பாத்திரமாய் இருக்கிற சபை. இந்த சபையை அவன் மிதிப்பான் என்றால் அசட்டை பண்ணுவான், அவமதிப்பான். நாங்கள் எங்களுடைய தகப்பனாரும் நாங்கள் பிள்ளைகளெல்லாம் இலங்கையிலிருந்து வந்த பகுதியில் தூத்துக்குடியில் இருந்தோம். அப்பொழுது அங்கிருந்து அந்த ஆவிக்குரிய சபையிலேருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவார். அவருடைய பேர் நோவா என்பது. அவர் பெரிய ஜிப்பா போட்டு வருவார். அவர் வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் நிறைய சொல்லுவார், வாங்க ஃபெய்த் ஹோமுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா என்னெல்லாமோ அவர் சொல்லுவார். நாங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். இலங்கையிலிருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். உணவு இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர்கள் அங்கே அவங்க சபைக்கு கூப்பிட்டார்கள்.
ஆனால் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் ஜெபம் பண்ணது எங்களுக்கு பிடிக்கவில்லை. என் காரணம், நான் ரட்சிக்கப்படலை. அதனால் அவரை ரொம்ப அவமதித்தோம். அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாருன்னு உள்ளே இருந்தே பார்ப்போம். அவர் வாராருன்னு ஒன்று நானும் எங்கள் அண்ணனும் வீட்டு பின்வாசல் வழியாக ஓடிப்போவோம். இப்படியே அவரை அவமதித்திருக்கிறோம். அவருக்கு வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவர் பாட்டில் போவார். பிந்தி என்னையவே ஒரு ஆவிக்குரிய பாஸ்டராக கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் என்னை அவமதிக்கிறவங்க சிலரை கர்த்தர் அனுமதித்தார். நான் ஒரு பாஸ்டரை அவமதிச்சிருக்கிறேன். அதனால் என்னை அவமதிக்கிறதுக்கு உள்ள சூழ்நிலைமை சில ஆட்கள் வழியாக வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன். அப்போல்லாம் நான் தனியாக தானே வீடு சந்திக்க போவேன். அங்கே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்காரர் கதவை திறந்தார். உட்காருங்கள் என்று சொன்னார். அவர் முகத்தில் சந்தோஷமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போய்விட்டார். உள்ளே போனவர் வெகு நேரமாகியும் வரவில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டு அம்மா சகோதரி வந்தார்கள். ஸ்தோத்திரம் போட்டார்கள். எங்கே உங்கள் ஹஸ்பண்டுன்னு கேட்டேன். இந்தா கூட்டிகிட்டு வாருன்னு சொல்லி அந்த அம்மா போனாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த அம்மாவும் வரல, ஹஸ்பண்டும் வரல, ஒய்ஃபும் வரல. வீட்டில் வேறு யாரும் இல்லை. அந்த முழு வீடும் எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன செய்ய, உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சரி, இதுக்கு மேலே இங்கே உட்காந்துருக்க முடியாது, என் நேரத்தை நான் வீணாக்க முடியாது சொல்லி எழும்பி நான் என்னுடைய சின்ன மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி திரும்பி பார்க்குறேன். ஒரு மரத்தடியில் நிற்கிறாங்க 2 பேரும். அவ்வளோ வெறுப்பு. நான் என் பாட்டில் போயிட்டேன். சில வருடங்கள் ஆனது. மரத்தடியில் போய் நின்று அந்த பிரதரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அதை அவர் அறிக்கை பண்ணினார். நான் உங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னார். பல வருஷம் கழித்து எனக்கு இது அவன் ஞாபகப்படுத்தி விட்டது வேறு யாரும் இல்லை. ஏன்னா வேறு யாருக்கும் இந்த விஷயமே தெரியாது. நான் செஞ்ச இந்த ஊழியம், அங்கே போய் பொறுமையாக காத்திருந்த அரை மணி நேரம் ஜெபம் பண்ணது யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு சாட்சியை வச்சார். அதுதான் அந்த வீட்டுக்காரர். அந்த சாட்சி சபைக்கு வந்து ஆகணும்ல, கொண்டு வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நான் நினச்சேன், ஒரு காலத்தில் பாஸ்டர் நோவா என் வீட்டுக்கு வரும்போது பின் வாசல் வழியாக ஓடணும்ல, அதுக்கு தான் என்னையை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர் ஓடினாங்க. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். ஊழியத்தில் ஒருவனும் விளையாட முடியாது. ஊழியத்தில் நீ என்ன தவறு செய்கிறாயோ அல்லது என்ன இன்னொரு ஆளுக்கு பாதிப்பாக எதை செய்தாலும் அது நம்ம பக்கமே திரும்பும். அதனால தான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்து வேத வசன ஆதாரம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அசீரியன் நம்முடைய அரண்மனைக்குள் வந்து அந்த அரண்மனையை மிதிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார் தெரியுமா? 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன் என்றார். அதுதான் மீகா 5:5. இதை ஒரு காலமும் இந்த வசனத்தை மறக்காதீங்க. அசீரியன் வந்து நம்மை மிதிக்கும்போது இந்த அசீரியனை குறித்த அவனுடைய டைப், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இஸ் தட்ங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் மீகா 5:5 நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போது அசீரியன் நமக்கு விரோதமாய் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், உங்கள் குடும்பம் வந்து ஒரு அரண்மனை, உங்கள் குடும்பத்தை அவமதிப்பான், உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவான். அப்படி மிதிக்கும்போது அசீரியனுக்கு விரோதமாக 7 மேய்ப்பர்கள் எழும்பணும், 8 அதிபதிகள் எழும்பணும். 8 7 15. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு அசீரிய ஆவியை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கும் எனக்கும் 15 விதமான அபிஷேகம் வேணும். இப்போ என்னென்ன அபிஷேகம் நமக்கு 15 வேணும் அப்படின்னு நான் லிஸ்ட்டை கொண்டு வர்றதை இன்றைக்கு நான் செய்யலை. ஆனால் சிலர் நினைப்பாங்க 7 மேய்ப்பர்கள்னால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் 7 பாஸ்டர் இருக்கணும் என்று எண்ணுவார்கள். எனக்கு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண ஒரு பாஸ்டர், கல்யாணம் நடத்தி வைக்க இன்னொரு பாஸ்டர், எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இன்னொரு பாஸ்டர், திருவிருந்து கொடுக்க இன்னொரு பாஸ்டர், அதுக்கப்புறம் நான் இறந்து போனால் அடக்கம் பண்ண இன்னொரு பாஸ்டர். எனக்கு 7 பாஸ்டர் இருந்தால் நல்லது. அப்படி தான் தாரேன்னு சொல்லியிருக்கார் போல கர்த்தர். 7 பாஸ்டர் இருந்தால் நம்மளை நல்லா நடத்திடுவாங்க, அசீரியன் கையிலிருந்து நம்மளை விடுவித்து விடுவா என்று நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. பைபிள் சொல்லுகிறதுக்கு பைபிளே முரண் ஆகாது. பைபிள் சொல்லுகிறது ஒரே மந்தை
ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர், ஒரே அப்பம், ஒரே. அதுக்கு மாறாக கிடையாது. 7 கிடையாது. உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தருவார். அந்த பாஸ்டர் கூட கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்களா சம்பாதிக்க முடியாது, தேடி அலைய முடியாது. நீங்கள் நல்ல பாஸ்டரை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சு பாருங்கள், கிடைக்காது. ஆனால் கர்த்தர் கொடுத்தா அந்த ஆள் நல்ல ஆளாக இருப்பார். கர்த்தர் கொடுக்குற எல்லாமே நல்லதாக இருக்கும். மெய்ப்பனை கர்த்தர் தான் கொடுக்கணும். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து அறிய முடியும். என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பனை நான் உனக்கு கொடுப்பேன். எப்படி? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பன் எடுத்து அவர் தான் கொடுக்கணும். கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ அ ஷெப்பர்ட். உன்னை நடத்துகிற மெய்ப்பனை கொடுப்பேன். உனக்கா திறப்பில் நிற்கிற மெய்ப்பனை கொடுப்பேன். உனக்கா ஜெபம் பண்ணுற மெய்ப்பனை நான் கொடுப்பேன். இந்த விஷயத்தில் யார் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மெய்ப்பனை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ ஒரு மெய்ப்பன் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் அந்த வசனத்தை எப்படி எனக்கு எடுத்துக்கொண்டேன்னா, என்னோட கர்த்தர் என்ன பேசினார்னா, நான் 7 பாஸ்டராக தெரியணும். அதாவது 7 எஃபெக்ட் எனக்குள்ளே வரணும், 7 வித அபிஷேகம் எனக்குள்ளே வரணும். சொல்லப்போனால் நான் 7 ரத்தினம்பாலாக மாறணும். ஒரு ரத்தினம்பால் பிரசங்கம் பண்ணணும், ஒரு ரத்தினம்பால் ஆராதனை நடத்தணும், ஒரு ரத்தினம்பால் திருவிருந்து கொடுக்கணும், ஒரு ரத்தினம்பால் காணிக்கை எடுக்கணும், ஒரு ரத்தினம்பால் தனியாக ஆட்களுக்கு கூப்பிட்டு ஜெபிக்கணும், ஒரு ரத்தினம்பால் பிசாசை துரத்திக்கிட்டு இருக்கணும். அதே வேளையில் ஒரு ரத்தினம்பால் சென்னையில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் என்னை பல ரத்தினம்பாலாக மாற்றணும். உங்களை அதே மாதிரி 7ஆக கர்த்தர் மாற்றினா என்ன செய்வீங்க? உங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். சயின்ஸை படிக்க ஒரு ஆள், கணக்கு ஒரு ஆள், கம்ப்யூட்டர் ஒரு ஆள், என்னென்ன பாடம் இருக்கோ அத்தனைக்கும் ஒரு ஆள். உங்களுக்குள்ள அவ்வளோ எஃபெக்டை கர்த்தர் தனித்தனி பர்சனாலிட்டியை கொடுக்குறார். ஆண்டவர் இயேசு 7 சூரியனுக்கும் அதிகமான பிரகாசத்தோடு திரும்ப வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவருக்குள் இருந்து 7 விதமான மகிமைகள் சபைக்குள், கடைசி கால சபைக்கு வரக்கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர். நீங்கள் இன்னும் ஒரு ஆளாக நினைக்காதீங்க. உங்களை இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் முடியாது. சில பாரங்களை தாங்க முடியாது, சில கவலைகள் வரும். அதை தாங்கிறதுக்குன்னே ஒரு ரத்தினம்பால் இருக்கணும். ரத்தினம்பால், நீ அங்கே போய் கவலையை தாங்கிட்டே இரு, நான் இப்போ பாட்டு நடத்த போகிறேன்னு சொல்லி கம்பீரமாக பாட்டு நடத்தணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வேறு உங்கள் பேரை சொல்லிவிட்டு 7 வித ஆள் அதில் இருக்கும். 7 வித பீட்டர்சன் அங்கே இருக்கும். எவ்வளோ நல்லாயிருக்கும்! 7 வித அபிஷேகம், 7 வித எஃபெக்ட். சிலது 2 in 1 பார்த்துருப்பீங்க. ரேடியோவும் இருக்கும், மைக்கும் இருக்கும், அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒன்று 2 in 1. இது 7 in 1. இன்னையிலிருந்து நீங்கள் 7 in 1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் லைஃபுக்கு தேவையான 7 முக்கிய காரியங்களை நீங்கள் சமாளிப்பீங்க, புரிந்து கொள்வீங்க, ஜெயிப்பீங்க. கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சீரியன் வந்து அவன் அரண்மனையை மிதிக்கும்போது ஒரு பாஸ்டர் சும்மா இருக்க முடியாது, அவர் 7ஆக மாறிடுவார். ஒரு விசுவாசியை ஒரு பிசாசு அவமதிக்கும் போது ஒரு பாஸ்டர் சும்மா இருக்க மாட்டார், 7ஆக மாறிடுவார். அவர் 7 மெய்ப்பர்களை நிறுத்துவேன், 8 அதிபதிகளை நிறுத்துவேன். ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஒரு உதவி செய்கிற ஆண்கள்லாம் 8 மாறுவாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு வேற போகணும். நாங்களாவது வேலைக்கு போகாமல் ஊழியத்தை மட்டும் கவனிப்போம். உங்களில் நிறைய பேர் வேலைக்கும் போகணும், ஊழியத்தையும் கவனிக்கணும். ஆக நீங்கள் 8. நான் 7ன்னா சபைக்கு உதவியாக இருக்கிற நீங்கள் 8. நான் 7ன்னா தசமபாகம் கொடுக்கறதுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற நீங்கள் 8. இதே 8 மணி நேர வேலையை நானும் செய்யணும்னு இருந்தால் என்னால் முடியுமா? கஷ்டமாக தானே இருக்கும். நீங்கள் அந்த கஷ்டத்தையும் தாங்காமல், பொருட்படுத்தாமல் போயிட்டு வேலை செய்து ஒரு கம்பெனிக்கோ, ஒரு அலுவலகத்துக்கோ, ஒரு அதிகாரிக்கோ, ஒரு அரசாங்கத்துக்கோ உண்மையாக இருந்து
சம்பளம் வாங்கிட்டு வாரீங்க, அதில் தசம பாகத்தை எடுத்து நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க. இயேசுவை நினைச்ச அந்த அன்புனால் அதை செய்கிறோம். நமக்கே பத்தாது சில வேலையில். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணுங்கிறது அறிவிலிருந்து வரல, நமக்கு அன்பிலிருந்து வருது. கொடுக்கணுங்கிறது இதயத்திலிருந்து வருது. ஆக 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, அதை முடிச்சுட்டு வந்து ஊழியத்தையும் தாங்குறீங்க, ஊழியத்தை செய்கிறீங்க. போய் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வா, அங்கே போய் அதை கவனி, முன்னால் நெல் விசுவாசிகளை கவனி. அப்போ நீங்கள்லாம் 8, நாங்கள் 7னா 8. நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்டர்மார்னா ரொம்ப பெருசு, அதுக்கு மேலே நம்மெல்லாம் போக முடியாதுன்னு. நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் 8ன்னு உங்களை சொல்கிறேன். நாங்கள் 7, நீங்கள் 8. இது பெருமைப்படுத்தி கொண்டு போவதற்கு சொல்லப்பட்டது அல்ல, விசுவாசிகளை மதித்து சொல்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் 8 மணி நேரம் வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் நடத்திட்டு அலுவலக வேலை, வீட்டு வேலை அதெல்லாம் முடித்து பிறகு சபையில் வந்து சபை வேலையும் கவனிக்கிறீங்க. சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வந்து தேவனுடைய வேலையை செய்யுங்க. அதான் அவர் சொல்கிறார், அசீரியன் நமக்கு விரோதமாய் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் கர்த்தர் அவனுக்கு விரோதமாக 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நிறுத்துவார். நீங்கள் இருக்கிறதான விசுவாச பிள்ளைகளே, ஆண்கள் பெண்கள் நீங்கள் எல்லாரும் 8க்கு சமானம். நீங்கள் 8 வித அம்சங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நான் அதை பிரித்து உங்களுக்கு 8 என்னன்னு சொல்லப்படும். இன்று அதற்கு சமயம் இல்லை. ஆனால் நான் தேவனுக்கு முன்பு மனத்தாழ்மையாக இதை சொல்லுகிறேன். எங்களுக்கு 7 தந்தவர், உங்களுக்கு 8 கொடுக்கிறார். 8 வித அபிஷேகத்தை கொடுக்கிறார், 8 வித எஃபெக்டை கொடுக்கிறார். நம்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்தால் அபாரம், ஊழியத்தை தாங்கினீர்களானால் கர்த்தர் வெகுவாய் சந்தோஷப்படுவார். அதனால தான் அசீரியன் அரண்மனையை மிதிக்க முடியவில்லை. இந்த இடத்துல தான் நம்ம துதியின் கோட்டைன்னு ஆரம்பித்தோம். இந்த ஊழியங்களை ஆரம்பித்ததே இங்கே தான். ஓலை ஷெட் போட்டு பெட்ரோல் பாம் உள்ளே போட்டு எல்லாம் எரிஞ்சுது. அவமதிச்சாங்க, மிதிச்சாங்க. எங்கே போனாலும் மிதிக்கணுங்கிற பிளானோட வந்துட்டாங்க. கர்த்தர் அந்த யுத்தத்தை ஓய பண்ணினார். எப்படி சொல்கிறேன்? யுத்தத்தை ஓய பண்ணினார். சொல்லிட்டார், இனி உனக்கு யுத்தம் இல்லை, நீ ஊழியத்தை செய். உன்னை தேடி வருகிறவர்களுக்கு சமாதானம், உன்னை தேடி வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் சொல்லுங்க, பட்டினி கிடக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சும்மா நீங்கள் தேடலை, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேடுறீங்க, அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்களோடு சேர்ந்து தேடுறீங்க. இவ்வளோ வருஷம் சாதித்து ஊழியம் செஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி பெருசாக என்னத்தை சாதித்தோன்னு வருத்தமாக இருக்குது. இன்னும் நிறைய செய்யணும். அருமையானவர்களே, அந்த இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஒரு விதமான பரிசுத்தாவின் மகிழ்ச்சி எனக்கு வருகிறது. இத்தனை பாதைகளை கடந்து வர காரணமாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பின காரணம்தான். அபிஷேகம் என் மேல் வந்தது. பலவித நுகங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த நுகத்தை எல்லாம் அது உடைச்சது. The anointing shall break all the yokes. All the yokes shall be broken by the anointing. உங்கள் மேலே இருக்கிற அந்த 8 வித அபிஷேகத்தினாலே சகல வித நுகங்களையும் நீங்கள் உடைப்பீங்க. எங்கள் மேலே இருக்கிற 7 வித அபிஷேகத்தை வச்சு 7000 நுகங்களை நாங்கள் முறிப்போம். இன்னொருத்தனை தோக்கடிச்சிடலாம், ஒரு ஊழியக்காரனை லேசில் தோக்கடிக்க முடியாது. பறந்து காக்கிற பட்சியை போல அவனுக்கு கர்த்தர் ஆதரவாயிருப்பார். தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக பரிதாபப்படுவார். தங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் துணை நிற்பார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வார். என்ன சொல்ல வருகிறேன்? எகிப்தியர்கள் அது ஒரு ஆவி, பெலிசியர்கள் அது ஒரு ஆவி. இன்றைக்கும் அதெல்லாம் ஐ கேன் ப்ரூவ். ஒவ்வொன்றையும் நிரூபேன் மக்கள் மத்தியில் இந்த என்னென்ன ஆவி போகுது. எசபேலின் ஆவி கூட கடைசி காலத்தில் வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஏசபேலுடைய ஆவி, அது இந்த அம்மா என்னைக்கோ வாழ்ந்து நாட்டை கெடுத்து செத்து போச்சு.
கொல்லப்பட்டு செத்து போச்சு. ஆனால் அந்த ஆவி வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சபைகளுக்குள்ள நுழையுது. அப்படின்னா எசபேலின் ஆவி அது சன்மார்க்க நெறிமுறையை கெடுக்கும் ஆவி. பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்க மாட்டாங்க, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க மாட்டாங்க, கணவன் மனைவியின் மேல் அன்பு கொள்ள மாட்டார், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார். இதுதான் இயேசபேலின் ஆவி வந்தாச்சுன்னா தாறுமாறுகள் உண்டாகும். அதனால தான் நம்ம தேசத்தில் இந்த நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. தவறான மாடல், தவறான வாழ்க்கை முறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த ஆவிகளை அவங்களுக்கு சுட்டி காட்டணும். நீ எய்த்தின் ஆவியில் அடிமைத்தனத்தில் இருக்காத, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு செங்கடலை கடந்துரு. என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்துரு. செங்கடல்னா ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வா. வனாந்திர சோதனைக்கு பயப்படாதே, எரிகோ கோட்டைக்கு பயப்படாதே, முன்னால் நிற்கும் பெருசா. வாய் திறந்து துதி, அது உடையும், முன்னேறிப்போ. இப்படி தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த அசீரியர்கள் அரண்மனையை மிதிப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய வீட்டை மிதிக்கும் போது, உன் பிள்ளைகளுக்கு அவமரியாதை வரும்போது கர்த்தர் உன்னைய 7 மடங்காக மாற்றி ஜெபம் 7 மடங்கு பவராக நீ ஜெபம் பண்ணணும், 8 மடங்கு பவராக ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தர் அதை மாற்றுவார். அபிஷேகத்தினாலே அசீரியனுடைய நுகம் முறிக்கப்படும். இப்போ மறுபடியுமா ஏசாயா 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இந்த அசீரியர்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. எப்படி சொல்லியிருக்கு 24ஆம் வசனத்தில்? ஆகையால் சியோனில் வாசமாக இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. பாருங்க, அசீரியனுக்கு பயப்படாதே. தேவ ஜனமே, நீ அசீரியனுக்கு பயப்படாதே. அசீரியன்னா யார்? இது என்னது? ஐபராத்து என்கிற, அதாவது யூப்ரிட்டிஸ் என்கிற நதி கரையிலே இந்த அசீரியர்களுடைய பட்டணங்கள் இருந்தன. இந்த பட்டணத்தின் தலைநகரம் நிம்ரோத் என்கிற பழையகால ஆதிகால பராக்கிரமசாலி தான் நிம்ரோத் என்கிற பட்டணத்தை கட்டினான், ஆரம்பித்தான். இந்த விஷயம் மீகா 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நினிவே தான் அசீரியாவின் தலைநகராக பிந்தி கருதப்பட்டது. அங்குதான் யோனாவை கர்த்தர் அனுப்பினார். நாகூம் என்கிற தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பைபிளில் படிக்கிறீர்கள். அவன் அசீரியாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன மனுஷன், தீர்க்கதரிசி. அப்போது அசீரியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்ன ஆள் யார்? நாகூம் என்ற தீர்க்கதரிசி. அந்த அசீரியாவினுடைய ராஜாக்களை பற்றி பைபிளில் அங்கங்கே இருக்குது. திகிலாத் பிலாசர், அது ஒரு ராஜா. சல்மனாசார், சனகரிப், சார்கோன் போன்ற ராஜாக்கள் இஸ்ரவேலர்களுக்கு அந்தந்த காலத்திலே பிரச்சனைகளை கொடுத்தார்கள். அப்போ அந்தந்த காலத்திலே அசீரிய ஆவிய உடைய சில தலைவர்கள் எழும்புவார்கள் தமிழ்நாட்டிலே. அவர்கள் வணங்கிய தெய்வம் அசூர் என்ற தெய்வமாகும். தேவனாகிய கர்த்தர் அந்த தேசங்களை குறித்து சொல்லும்போது, அசீரியா என் கோபத்தின் கோல் என்பதாக 10:5 அவர் சொல்லுகிறார். ஏசாயா 10:5 என் சினத்தின் தண்டாயுதம் என்று அவர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். கோபத்தின் கோல், சினத்தின் தண்டாயுதம். இது அசீரியாவை பற்றி போட்டு, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இல்லைன்னா கர்த்தர் ஒரு கோலை எடுத்து உங்களுக்கு ஒரு அடி அடிக்கணும். அசீரியாவை விட்டுருவார், அந்த ஆவி வந்துடும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற அடி. ஜெபம் பண்ணுற நேரம் ஜெபம் பண்ணுறது இல்லை, உவாச நாள் அசட்டை பண்ணுறது, ஆராதனை அசட்டை பண்ணி விருந்து வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் கர்த்தர் ஒரு தண்டாயுதத்தை யூஸ் பண்ணுவார். பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். அவனின் கோபத்தின் கோல், அசீரியனின் கோபத்தின் கோல் அவனின் சினத்தின் தண்டாயுதம். தேவனை கோபப்படுத்துகிறாங்க. அவர் கோபம் வந்து அசீரியன் என்கிற ஆவியை அனுப்பிடுவார். அதுக்கு உங்களை பாதுகாக்க மாட்டார். அவர் அங்கிட்டு விலகுன உடனே இந்த ஆவி வந்துடும். இப்போ அவர் நம்ம காத்து கொண்டு வருகிறார். சொல்கிறாரு ஏசாயா 10:15 அசீரியன் கோடாரி என்று சொல்லியிருக்குது, வாள் என்று சொல்லியிருக்குது, தடி என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அந்த வசனங்களில் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
10ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே கோடாரியானது, அப்புறம் வாளானது, அப்புறம் தடியானது. பார்த்தீங்களா? இதெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தும் ஆயுதங்கள். நீங்கள் உங்களை எப்படியாவது பரலோகம் கொண்டு போகணும், அதுக்கு இந்த கோலெல்லாம் தேவைப்பட்டால் பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணி பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா அசீரியனை விரட்டி தள்ளுவார். அசீரியன் கோடாரி, அவன் தான் வாள், அவன் தான் தடி. சங்கீதம் 23 இது வருதா? உங்களுடைய கோலும் தடியும் எனக்கு தேற்றும். உனக்கு தேற்றுறதுக்கே ஆண்டவர் தடியோடு தான் வருவார். அசீரிய ஆகும், நீ உடனே அந்த மிஸ்டேக்லேருந்து வெளியே வந்துடுவ, நீ ஆறுதல் அடைவா. அந்த அவன் வரல, அடி கிடைக்கலன்னா நீ திருந்த மாட்ட, சில அடி வேணும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கையை உயர்த்தி சத்தமாக எல்லாரும் சொல்ல வேண்டிய வசனம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. கையை நல்லா இப்படி உயர்த்தினா பத்தாது, நல்ல கையே மேலே போயிடணும். கர்த்தர் எவன் மேல் அன்பாயிருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நம்ம மேலே இருக்கிற அன்பு கை கையில் போடுங்க. நம்ம மேலே இருக்கிற அன்புனால தான் வாள், தடி, அப்புறம் கோடாரி. கோடாரியை பற்றி எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்கா? இயேசு சொன்னாரா? யோவான் ஸ்நானகன் சொன்னாரா? இதோ மரங்களின் வேரருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போதே உங்கள் பக்கத்தில், உங்கள் உட்காந்துக்க சேர் பக்கத்தில் ஒரு கோடாரி இருக்குது, குத்து பாருங்கள். நல்ல கனி கொடுக்கலை, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவீர்கள். எங்களுக்கு கால்கடியிலையும் கோடாரி இருக்குது, உங்களுக்காவது ஒரு கோடாரி, எங்களுக்கு 7-8 கோடாரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடாரி மரத்தின் வேரருகே, மரத்தின் வேர். நீ எங்கே வேர் விடுறியோ பார்த்துக்க. இந்த சபைக்கு வந்தாச்சா வேர் விடணும், தப்பிச்சிருவோம். துன்மார்க்கருடைய வழியில் போய் வேர் விடப்படாது, பரியாசக்காரர் இடத்துல போய் வேர் விடப்படாது, குடிகாரன் கிட்ட போய் பேச்சு என்ன உனக்கு? சகவாசம் எதுக்கு? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு நான் பிஸ்னஸ் பார்க்குறேன், எல்லாரும் தான் வருவாங்க, குடிகாரன்னு வருவாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உம்முடைய பிள்ளை, குடிகாரனே வராத ஒரு பிஸ்னஸ் எனக்கு தாங்க. எனக்கு வர்றவெல்லாம் குடியாரனா இல்லாமல் இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். கேட்டால் தரமாட்டாரா? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரதர், இயேசுவால் கூடாததுன்னு எதுவுமே கிடையாது, அவர் செய்ய வல்லவர். அதனால தான் அசீரியர்கள் கோடாரி, வாள், தடி, சன்னல் பின்னலான செடி. அசீரியன் யாரு? நாகூம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாகூம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அவர்கள், அதாவது இந்த நாகூம் தீர்க்கதரிசி அசீரியர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னவன், நினிவேக்கு விரோதமாய் சொன்னவன். அவன் சொன்ன வார்த்தை 10ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அப்புறம் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையில் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையை போல் எரிந்து போவார்கள். அசீரியர்கள் ரொம்ப மோசமானவர்கள். ஆனால் அவர்களுடைய தண்டனை என்ன? அவர்கள் அந்த ஆவிகள் எப்படி காய்ந்து போன சருகு இலைகளைப் போல காய்ந்து எரிக்கப்பட்டு போவார்கள். நீயோ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட கேதுரு மரத்தைப் போல நீ வளர்ந்து பெருகுவாய். நாகூம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவுகள் கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். இதுதான் அசீரியனுடைய ஆவி, துர் ஆலோசனை சொல்லுகிறவன். பிரதர், மக்களுக்கு ஆலோசனை தேவை, எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, சின்ன பிள்ளைகளுக்கும் தேவை, வாலிபர் எல்லாருக்கும் ஆலோசனை தேவை. கவுன்சிலிங் வேணும். தப்பாக கொடுத்துட்டாங்கல்ல, யார் இடத்துல ஆலோசனை கேட்க போவீங்க? நீங்கள் வேதம் தெரியாதவனையும்
வேதத்தை பரியாசம் பண்ணுறவனிடத்துலையும் நீங்கள் ஆலோசனை கேட்க போவீங்களா? ஜோசிக்காரன்ட்டு போய் ஆலோசனை கேட்க போவீங்களா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற உத்தம இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று தான் தேவ ஆலோசனை என்பது. அந்த ஆலோசனை வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வாங்க, த ஹவுஸ் ஆஃப் காட். உன் வீட்டில் உனக்கு துரோகம் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வெளியில் நிறைய துரோகம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய வீட்டில் உனக்கு துரோகம் பண்ணுறவங்க இல்லை, உனக்காக கதறுகிறவங்க, அழுது ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆகவே நீ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மூடப்படு, பி கவர்டு பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். சன்னல் பின்னலான முச்செடி அப்படின்னா என்னென்னா ஒழுங்காக வளராது. இது சில விசுவாசிகள் அப்படித்தான், இவங்க ஒழுங்காக வளர மாட்டான். ஒரு வாரம் இங்கே அங்கே, ஒரு வாரம் அங்கன்னு இப்படியே போய்கிட்டு இருந்தால் வளருவோம். ஆனால் சன்னல் பின்னலாக பின்னி கிடக்கிற முச்செடி போல் வளர்ந்துடும். அப்புறம் முடிவு என்ன? சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆனால் பாருங்கள், நீதிமானை பற்றி என்ன போட்டிருக்கு? பனையை போல செழித்து ஒரே மாதிரி வளருது. நீதிமான் ஒரே மாதிரி வளருவான். சன்னல் பின்னலான முச்செடி போல வளராதே. உனக்கு உபதேசம் வேணும், சபை தான் உனக்கு உபதேசம் கொடுக்க முடியும், வேறு எவர் கொடுப்பா? நீயும் வேறு யாருக்கும் தான் அடங்குவ. நல்ல வேளை சபை கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உன்னை நல்லா உபதேசம் கொடுத்து காப்பாற்ற நினைக்கிறார். சன்னல் பின்னலான முச்செடி அசீரியன் உன் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்போ வீடு ஜாமான்லாம் அங்கேயும் இங்கேயும் தாறுமாறாக கிடக்கும். சீப்பு காய்கறி கூடைக்குள்ளே கிடக்கும், கத்தி பெட்ரூமில் கிடக்கும். கத்தி எங்கேன்னு கத்தி 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 எங்கேன்னு கத்தி கத்தி அலைவீங்க. பாருங்க, அவனை பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் சன்னல் பின்னலான முச்செடி. ஆகும் 2:1 போட்டிருக்கு. ஆகும் 2:1, இதோ சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள் 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 காத்துக்கொள். எப்படி போட்டிருக்கு? சிதறடிக்கிறவன். அசீரியன் யார்? சிதறடிக்கிறவன். உங்கள் பணத்தை சிதறடிப்பான். அது சொன்னதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் முதையே அதை சொல்கிறேன். பணம் சம்பாதிச்சிடும், சிதறி போயிடும், மிச்சம் வராது. பிள்ளைகளை சிதறடிச்சிடுவான், ஒன்றும் கீழ்ப்படியாது, அங்கங்கே பாஞ்சியை போய் கண்டதையும் பண்ணி நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாக போயிடும். சிதறடிக்கிறவன் உன் குடும்ப ஒற்றுமையை சிதறடிப்பான். ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 5 பிள்ளைகளோடு வாழ்கிறேன், 5 மருமக்கள், 10 பேரப்பிள்ளைகளோடு வாழ்கிறேன். எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா பாடுறோம், ஒன்றா ஜெபம் பண்ணுறோம், ஒன்றா கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறோம். அநேக வீடுகள் அது இல்லை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிதறடிக்கிறவன் அசீரியன், சிதறடிக்கிறவன். நாகூம் 2:2 வாசிங்க. அவர் யார்? அசீரியன் யாருன்னு சொல்லுங்க. வெறுமையாக்குகிறவன். அசீரியன் வெறுமையாக்குறவனை தேடுகிறோம். உன் பாத்திரங்கள்லாம் எம்டி ஆக்கிடுவான், பாக்கெட்டை எம்டி ஆக்கிடுவான், பேங்க் எம்டி, எங்கேயும் எம்டி எம்டி எம்டி. ஹல்லேலூயா. மரணம் அவனை தொடுவதில்லை. ஆமாம் சொல்லுங்க, ஆமேன். பாதாளம் அவனை ஜெயிப்பதில்லை. ஆமேன். வியாதி தொடருவதில்லை. ஆமேன். வறுமை குடியிருப்பதில்லை. ஆமேன். பற்றாக்குறை பறந்து போகும். ஆமேன். அசீரியன் விரோதமாக உங்களுக்கு 7 அபிஷேகம் தேவை, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா பைபிளில் 7 வித ஆவிகள் வரும். இந்த மாதிரி எகிப்தி ஆவி, பெலிஸ்தி ஆவி, மீதியானி ஆவி, அப்புறம் அசீரி ஆவி, பாபிலோனி ஆவின்னு 7 வரும். எப்படி ஜெயிப்பீங்க? இப்போ நாங்கள்லாம் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கணும்னு பேசுகிறோம் உங்களோட. இன்னும் ஜெயிப்போம். யாரால? இயேசு கிறிஸ்துவாலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால். இப்போ எத்தனை பேர் 7ஆம் மாற விரும்புகிறீங்க? 8ஆம் மாற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று வானம் பார்த்து ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி கைகள் 2ஐயும் தட்டி ஆண்டவர் இயேசுவே 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 என்று அவரை நோக்கி சத்தம் இயேசுவே இயேசுவே. நல்லா வாய் தரங்க, சந்தோஷமா. 8 வித அபிஷேகத்தை உங்களுக்கு அவர் தரணும். 7 வித அபிஷேகத்தை ஊழியக்காரங்களுக்கு தரணும்.
உங்களையே 7 எஃபெக்டா மாத்துவார். அங்க ஜெயித்து, இங்க ஜெயித்து, இங்க ஜெயித்து, அங்கலையும் ஜெயித்து, வீட்டுல ஜெயித்து, 8 இடத்துல ஜெயித்துட்டு வருவீங்க அம்மா. அல்லேலூயா. உங்கள சிலர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு 4 விஷயத்துல 4 ஏரியாவுல உங்களுக்கு ஜெயம் இல்லை. அந்த 4 ஏரியாவுல தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த 4 ஏரியாவிலையும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கணும். நீ சிலர் வெளியே ஜெயிக்கிறீங்க, உங்க வீட்டுக்குள்ள உங்களால ஜெயிக்க முடியல. எல்லா ஜெயமும் கர்த்தரிடத்துல இருந்து இறங்கி வரும். வரணுமா வேண்டாமா? சோதனம் 7 மடங்கு வேணுமா வேண்டாமா? உங்களை பொறுத்தளவு 8 மடங்கு வேணுமா வேண்டாமா? பாஸ்டரோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்க 8 வித அபிஷேகத்தை பெற்று கொள்ளணும். அப்பதான் நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து ஊழியத்தை கட்டுவதற்கு கிருபை செய்வீங்க. ஆமா, கர்த்தர் உங்களை கையை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கை பாருங்க. இந்த கையை கர்த்தருக்கு நீட்டுங்க. ஆண்டவரே, இது 8 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு இருக்கிறத 8 மடங்கு நீ கரெக்டா ஆசீர்வதிக்கணும். நான் பாஸ்டர்ட்ட ஒரு நாள் வந்து சாட்சி சொல்லணும். என்னை கர்த்தர் என் பொருளாதாரத்தை 8 மடங்கு ஆக்கிட்டாரு, என்னுடைய வயல் நிலத்தை 8 மடங்கு ஆக்கிட்டாரு. நான் சொல்லணும், சாட்சி சொல்லணும்னு ஜெபம் பண்ணுங்க. விசுவாச ஜெபம் பண்ணுங்க, அது நடக்கும். அவிசுவாசமா சொல்லாதீங்க, விசுவாச ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.